ஹாய் ஹலோ வணக்கம் அனிமி லவர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நகட்டோரா சீசன் 1 எபிசோட் 6ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 எபிசோட் போட்டாச்சு. ஸோ 5 எபிசோடுமே பயங்கர ஃபன் அண்ட் என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோடுக்குள்ளே வாங்க. உண்மையிலே இந்த எபிசோடு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. ஸோ எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அனிமி எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அனிமி கண்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ நீங்களும் ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க guys, நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ எங்க இருந்து கண் முழிக்கிறாரு. ஸோ அது பார்க்கவே ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கு. சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்குது. நம்ம ஹீரோ கண் முழிச்சு நான் எங்க இருக்கன்ற மாதிரி பார்க்க. ஸோ அப்போ வந்து அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஸோ நான் தான் சீ நகட்டோரா அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியர், நீங்க தான் டீமன் லார்டு கிட்ட இந்த உலகத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்றேன். நம்ம ஹீரோவும் திரு முழிக்கிறான். நானா என்கிட்ட எந்த பவருமே இல்லைன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு குடுகுடுன்னு கிட்ட ஓடியாது. நம்ம ஹீரோவை மோந்து பார்த்துட்டு இருக்கு, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் விசார்டா மாறுவீங்க, உங்ககிட்ட வந்து வெர்ஜினிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கலாய்க்க நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. இதெல்லாம் ஒரு பவரா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல உங்ககிட்ட பவர் இருக்குன்ட்டு ஒரு மந்திர கோலை கொடுத்து இந்தா நீ தான் போய் டீமன் லார்டு அழிச்சு இந்த உலகத்தை காப்பாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறா மேல இருந்து. நம்ம ஹீரோவும் கீழே வரும். ஸோ அப்படியே கட் பண்ணி காட்ட நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க இருந்து வந்து கூட மீறாது போல, எனக்கு வேற மேஜிக் தெரியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க. ஸோ என்ன பண்ண போறேன்னு தெரியாம கத்திக்கினே விழ. ஸோ அவனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மேஜிக் ஸ்டிக்ல இந்த மேஜிக் அவன் பண்ணிட்டான். பண்ணிட்டு வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகி கீழே பொறுமையா இறங்கிட்டான். ஸோ இறங்கி பார்த்த உடனே ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் எப்படிடா டீமன் லாடெல்லாம் அழிக்கிறதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கிருந்து எழுந்து நடந்து போகும்போது ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு லிசார்ட் மாதிரி ஒரு பல்லி மான்ஸ்டர் பெருசா இருக்கு. ஸோ அது நம்ம ஹீரோவை துரத்தின்னு வர. நம்ம ஹீரோ ஆத்தாடின்ட்டு பயங்கரமா அடிச்சு ஓடுறான். ஸோ ஓட நான் நம்ம ஹீரோவை துரத்திட்டே வருது. நம்ம ஹீரோவை எதிர்பார்க்காம நின்று மேஜிக்லாம் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் அதை ஒன்றுமே பண்ணல. அது ஒரு விசிறுனா மரமே துண்டா போகுது. நம்ம ஹீரோவோ அதுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டான் அதுக்கிட்ட. ஸோ அவன் அவ்வளோதான் சோலி முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஸோ அங்கேருந்து வேகமாக ஒரு கேட் லேடி வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, நம்ம கேட் நெகட்டோரா தான். ஸோ அவ வந்து நெகட்டோரா வந்துட்டேன்ற மாதிரி சொல்றா. என்னது நெகட்டோரா நீயானும் போது நெகட்டோரா இல்ல நெகட்டோரா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஸோ பார்க்க பூனை மாதிரி இருக்கிற நம்ம நெகட்டோரா வெர்ஷன் தான் இவ. ஸோ அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்க டீமன் லாட அழிக்க தானே வந்திருக்கீங்க, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீமன் லாட பொழந்து கட்டலான்ற மாதிரி சொல்ல. நான் டீமன் லாட அழிக்க தான் வந்திருக்கேன், உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க. அதெல்லாம் ஒரு கெஸ் தான், வாங்க வாங்க ஒன்னா போலான்ற சொல்லிட்டு அப்படியே அவங்க ஜேர்னில வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போற வழியில எல்லாம் மான்ஸ்டர்ஸையும் அழிச்சிட்டு நைட் கேம்ப்லாம் போட்டு இப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு வேலி மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய டிராகன் மாஸ்டர் சந்திக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த டிராகன் வந்து ரொம்பவே பெருசா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம கேட் நெகட்டோரா என்ன பண்றோம், ஸோ போயிட்டு பயங்கரமா கூட சண்டை போறதுக்காக துருன்னு போகும்போது ஸோ அது அடிச்சு அனுப்பிடுது. ஸோ அது வந்து ஃபயர் ஃபிளேம் தோற மாதிரி நெருப்பு கக்க ஒன்று நம்ம ஹீரோ முன்னாடி போய் நின்று நம்ம நெகட்டோரா ஹெல்ப் பண்ற மாதிரி ஸோ அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். ஸோ ஃபயர் ஃபிளேம் பயங்கரமா அடிக்குது. ஸோ அந்த ஃபிளேம்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தன்னோட மேஜிக் பவர் வச்சு அதை தடுத்துட்டான். ஸோ தடுத்து நெகட்டோராவும் காப்பாத்தினா. இது கவுண்டர் அட்டாக் ஆன நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நெகட்டோராவும் சேர்ந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி நெகட்டோராவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டிராகன் மாஸ்டர் ஒரே கிக்கு விட்டு முடிச்சு கட்டிடுறாங்க. ஸோ முடிச்சு கட்டிட்டு இவங்க நம்ம ஒரு பயங்கரமான டீமா இருப்போம், இதே மாதிரி டீமா சேர்ந்து நம்ம டீமன் லாடையும் அழிப்போம் சென்பாய் அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டோரா ஹீரோ கண்ணத்துல போய் ஒரு கிஸ் பண்றான். நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கமா வருது. சரி நம்மளும் சேர்ந்து அழிப்போம்னு சொல்றான். ஸோ பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது, நீ உதைச்சது எனக்கு பயங்கரமா வலிச்சுதுன்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ம நெகட்டோரோட ஃப்ரெண்டு மொமோக்கா தான். ஸோ அவ தான் வந்து அந்த டிராகனா இருந்திருப்பா. ஸோ டீமன் லார்டோட பவரால அவ டிராகனா மாறி இருப்பா போல. இப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், இப்போ 3 vs 1 மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த டிராகன் அழிச்சிடலாம்னு சொல்லும் போது அந்த மொமோனாக்கா சொல்றா 3 கிடையாது 4 அப்படின்னும் போது என்னது 4 பேரான்னு பார்க்க. ஸோ அங்க ஒரு முட்டை மாதிரி இருக்கு, டிராகன் முட்டை. அந்த முட்டை உடஞ்சி வெளியே வர போகுது. ஸோ அதுக்குள்ள இருந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம யோசிக்கா தான். ஸோ நம்ம நெகட்டோராவோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கோமாளி கூட்டத்தை வச்சு தான் டீமன் லார்ட அழிக்கிறதான்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கறோம். வந்தாச்சா இவ்வளோன்ட்டு சரி வாங்கன்ட்டு போறாங்க. ஸோ இவங்க
4 பேரும் சேர்ந்து டீமன் லார்ட் அழிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போகும்போது ஃபைனலி டீமன் லார்டோட கேஸ்டலுக்கும் போயிடுறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ பொறுமையாக 3 பேர் உள்ளே போய் பார்த்தவொடனே ஸோ அவனோட அந்த சிம்மாசனம்னு சொல்கிற மாதிரி அவனோட த்ரோன் அங்கே இருக்குது. ஸோ அது போய் பார்க்குறாங்க. ஸோ டீமன் லார்டு அங்கே இல்லை. ஸோ இதுதான் டீமன் லார்டோட இடமா, ஆனால் டீமன் லார்டு எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியலேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா நல்லா பாருன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அவங்க 3 பேரும் நம்ம நெகட்டோரா, மொமோக்கா, இந்த யோசிகா 3 பேருமே ஒரு மாதிரி டார்க் ரெசனன்ஸாக மாறுறாங்க. ஸோ கடைசியில் வச்சாம்பாரு ஆப்புன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா வந்து ஒரு மாதிரி மான்ஸ்டர் டீமன் லார்ட் மாதிரி மாறி கொம்பலாக வளர்ந்து ஈவில் கேட் லேடி மாதிரி மாறிட்டாங்க. ஸோ நான் தான் டீமன் லார்டு மகட்டோரா அப்படின்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம நெகட்டோராவோட ஃப்ரெண்ட்ஸும் டீமன் லார்டாக மாறிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் டீமன் லார்டு. ஏமாந்தியா, உன் கண்ணத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தோடனே நான் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்னு பார்த்தியா, உன்னை அடிமையாக ஆக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோவும் மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணுறோம். ஒன்றுமே வேலைக்கே ஆகலை. ஸோ கடைசியில் நம்ம நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோ கழுத்தில் சங்கிலியை போட்டு நீ தான் இதுக்கப்புறம் என்னோட டாய் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் விட்டுருங்கன்ட்டு பயந்து எழுந்துக்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு கனவு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்லேருந்து கண் முழிக்கிறான். ஸோ அவன் ஏதோ ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே இருக்கும்போது தூங்கிட்டான் போல. ஸோ அப்போ வந்தது தான் இந்த கனவு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம நெகட்டோராவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க. சென்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை மறைக்கிறான். என்ன சென்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோடனே நான் என்னோட சம்மர் ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ மறைச்ச மாதிரி தெரியுதுன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அறக்க பறக்க எடுத்து போட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவன் சம்மர் ஹோம்ஒர்க் தான் செய்கிறான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கலாய்க்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவன் அறக்க பறக்க எடுத்து போட்டதில் ஒரு நோட் புக் வந்து கீழே விழுந்தது. ஸோ அந்த நோட் புக்கை எடுத்து பார்த்தா அவன் வந்து நம்ம நெகட்டோரா வந்து அந்த கேட் லேடி மாதிரி இமேஜின் பண்ணி வரைஞ்சிருப்பான். ஸோ அவன் வரைஞ்சிட்டே இருக்கும்போது தூங்கிட்டான். ஸோ அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு நம்ம ஹீரோக்கு. ஸோ நம்ம நெகட்டோராவும் அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு சென்பாய் மாட்டினீங்களான்ற மாதிரி அந்த நோட்டை தூக்கின்னு பின்னாடி சென்பாய்னு கத்திக்கின்னு ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஐயோ இவ பார்த்துட்டாலான்னு ஓடுறான். சென்பாய் நில்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க அது என்னோட நோட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இது உங்களுக்கு தான் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போய் மடக்கி பிடிக்கணும்னு இல்லை அது எந்த கிடையாது நம்ம ஹீரோவும் மழுப்புறோம். சரி அப்போ நான் இதே நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெகட்டோரை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. அப்படி நெக்ஸ்ட்டில் கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ உட்காந்து டிவி பார்த்துன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நியூஸில் வந்து பீச்சில் சம்மர் டைமில் பீச் தான் ஒரு பெஸ்ட் பிளேஸ், ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ பீச்சா அதெல்லாம் நமக்கு செட் பட்டு வராதுப்பா, நம்ம எப்பவுமே வீட்டில் தான் இருப்போம். நம்ம ஹீரோ நினைக்கும் போது நம்ம நெகட்டோரா கால் பண்ணுறாங்க. நெகட்டோரா கால் பண்ணோடனே ஹே சென்பா என்ன வீட்டில் டிவி பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திட்டு ஐஸ்கிரீம் நக்கி நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லவுடனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சென்பா எனக்கு போர் அடிச்சுது, ஸோ அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வெட்டியாக இருக்கீங்கன்னா வாங்க நம்ம பீச்சுக்கு போகலான்ற மாதிரி சொல்ல என்னது பீச்சுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது, பீச்சுக்கு வாங்க உடனே கிளம்பி வாங்க நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சிடறா. இவன் விடமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் வேண்டாம் வெறுப்பா சோப்லாங்கி மாதிரி பீச்சுக்கு ரெடி ஆகிட்டு வரான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம நெகட்டோரா கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரெடி ஆகிருக்காங்க. ஸோ நெகட்டோராவோட ஃப்ரெண்ட்ஸுமா என் ஜோலி முடிஞ்சதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஸோ பீச்சுக்கு ஆகிட்டு வரான். ஸோ அப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்க. நெகட்டோராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவன் என்ன கடல் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்க. ஸோ கடல் கரப்பாம்பூச்சி எப்பயுமே கூட்டமாக இருக்கும், நம்ம சென்பாய் மட்டும்தான் எப்பயுமே தனியாக இருப்பார். அவர் வந்து ஒரு லோனர் கடல் கரப்பாம்பூச்சின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நெகட்டோரா பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஸோ இப்படி கலாய்ச்சிட்டே போகும்போது பீச்சும் வந்துடுது. பீச்சுக்கு வந்தவொடனே நம்ம ஹீரோ அப்படியே கொடையை நட்டு சரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி பார்க்க. ஸோ அப்போ நம்ம நெகட்டோராவோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட டிஷர்ட்டை கட்டி ஸ்விம் சூட்டில் இருக்காங்க. ஸோ ஸ்விம் சூட்டில் இருந்தவொடனே ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவை போட்டு கலாய்ப்பாங்க. நம்ம ஹீரோவை வைக்கப்படுறான், அவன் வர்ஜினன்றனால அவனை போட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நெகட்டோராக்கு லைட்டாக காண்டாகுது. ஸோ அதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டும் ஷர்ட்டை கைட்டி போட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம நெகட்டோரா காண்டாகி அவங்களும் ஷர்ட்டை கைட்டி போட்டு சென்பா எனக்கும் ஒரு ஜூஸ் எடுத்துனாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் போயிடுறான். ஸோ இவங்கெல்லாம் ஸ்விம் பண்ண போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்து சும்மா அப்படியே ட்ரா பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் ஸ்விம் பண்ணி அப்படியே ரேஸ்லாம் வச்சு ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெகட்டோரா மட்டும் நம்ம ஹீரோ தனியாக இருக்கிற மாதிரி கிட்ட வந்து என்ன சென்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க இல்லை சும்மா நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு வந்து சரி வாங்க சிம் பண்ணலான்ற மாதிரி சொல்ல இல்லை எனக்கு சிம்லாம் சரிப்பட்டு வராது, வெயில் வேறு அடிக்குது, என் ஸ்கின் பேர்ன் ஆகிடும்னு சொல்லுவேன். வாங்க நான் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் தேய்ச்சி விட்றேன், இது ரொம்ப ஜென்டிலாக தேய்ச்சி விட்றேன்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை வேணாம், இதெல்லாம் வந்து நீ டேட் பண்ண போகிற உங்கள் பையனுக்கு தான் தேய்ச்சி விடணும், ஸோ நம்ம தான் டேட் பண்ணலையன்ற மாதிரி சொல்ல நம்ம நெகட்டோரா காண்டாய் அப்படியா அப்போ வாங்க நான் உங்களுக்கு மோசமாக தேய்ச்சி விட்றேன், உங்களை ரஃபாக ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஊற்றி முதுகில் காலை வச்சு நெசுக்கு
நெசிக்கிட்டு இருக்கா. அவ பண்றதை பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வேற நான் தான் சொன்னல நான் மட்டும்தான் பண்ணுவேன் இவங்க 3 பேரும் மாத்துக்கல்ல அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ முத போட்டு நெசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ விடாம சட்டையெல்லாம் கைட்டி போட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இவங்க ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ஃபைட் பண்ணிட்டு ஸோ அப்படியே விளையாடிட்டு அப்படியே அந்த பீச்சில் வந்து அவங்களோட சம்மர் வெக்கேஷனை கழிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது ஈவினிங் ஆகிட்டு நம்ம ஹீரோ போய் வரமாக உட்காந்துடுறோம். ஸோ அவங்க நெகட்டாராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வாலிபால் விளையாட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எப்படி தான் இவ்வளோ நாள் விளையாடியும் இவங்க இவ்வளோ எனர்ஜியாக இருக்கான்ற மாதிரி நம்ம நெகட்டாராவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஹீரோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அங்கேயே சீனும் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம நெகட்டாரா கால் பண்ணி கேட்குறான் என்ன சென்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை சும்மா தான் இருக்கேன் நீ போட்ட மெதியில் எனக்கு முதுவெலும்புலாம் பிசைஞ்சித்த அப்படின்னு சொல்லுமோ இல்லை சென்பாய் கொஞ்சம் சன்ஸ்க்ரீம் ஓவராக போட்டேன் அதான் லைட்டாக அதிகமாக மிதிச்சிட்டேன்ற மாதிரி நம்ம நெகட்டாரா கலாய்க்க இப்போ பரவாயில்லன்னு சொல்லும்போது சரி எப்படி பீச் எப்படி என்ஜாய் பண்ணிங்களான்னு கேட்க நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு சேஞ்ச் ஓவராக இருந்தது. நம்ம ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க பார்க்குறோம். ஸோ நம்ம நெகட்டாரா பீச்சில் விளையாடும் போது நம்ம ஹீரோ வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த பெயிண்டிங்கை பார்த்து நம்ம ஹீரோவும் ரசித்து சிரிக்க. ஸோ இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு ஒரு மாதிரி காமன் ஃபன்னியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் எதுவும் புரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க மீதி வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளது புது சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் ஆனால் தான் நம்மளாலையும் வளர முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.